அதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. ஆனா இந்த டைரக்டர் எவன் தெரியல, நல்லா கொண்டு வரான். நக்கலஸ்டா
நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் எது வரைக்கும் பார்த்துருக்கோம் சொல்லியிருந்தீங்கன்னா கேஸ்கேடிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு செலக்டர்ஸ் இப்போ என்னென்ன வேஸ்லாம் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸோ ஆர்டர் எப்படி இருக்கும், இந்த ஸ்பெசிஃபிசிட்டி ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்தர் ஸ்டைல்ஸில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலர். ஓகே, விச் மீன்ஸ் சிஎஸ்எஸ்ல வந்து கலர்ஸ் எப்படிலாம் ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் கலர் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி? கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதே ஒரு பார்டர்ல போயிட்டு நம்ம ஸ்டைல்ஸ்ல பார்க்க போனோம்னா பார்டர் கோடன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு, இல்லை பார்டர் ஐஃபன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கு, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ நான் பார்டர் பார்க்கணும்னு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போறோம்னா வாட் இஸ் த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி? பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கலர் வேல்யூஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எய்தர் த டைரக்ட் கலர் நேமா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எய்தர் டைரக்ட் கலர் நேமா இருக்கலாம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா there are lots of colors are there. ஓகே, நிறைய கலர்ஸ் இருக்கு. அந்த கலர் நேம் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணா கூட ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இங்க பாருங்க டார்க் ப்ளூ, ராயல் ப்ளூ, ரெட், டொமேட்டோ அப்படிங்கிற மாதிரியான கலர்ஸ் நேம் கூட கொடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் நீங்க இந்த ஆர்ஜிபி வேல்யூஸ்ல கூட என்ன பண்ண முடியும், உங்களோட கலர் வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆர்ஜிபி அப்படின்னா ரெட், கிரீன், ப்ளூ. ஓகே, ஸோ இது ரெட்டோட சேச்சுரேஷன் ஃபர்ஸ்ட், கமா ப்ளூவோட கிரீனோட சேச்சுரேஷன், கமா ப்ளூவோட சேச்சுரேஷன். ஸோ இதோட ரேஞ்சஸ் எது வரைக்கும் எதுல இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா 0 to 255 இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 0 கொடுத்தீங்க அப்படின்னா மீனிங் என்ன? ரெட் 0, அப்போ ரெட் என்ன ஆகாது, மிக்ஸ் ஆகாது. கிரீன் ஒரு நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன ரேஞ்சஸ் ரிசீவ் பண்ணிருக்கீங்களோ அந்த ரேஞ்சஸ் வரைக்கும் ஒரு கிரீனோட சேச்சுரேஷன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ ப்ளூ அப்படிங்கிறதுல நீங்க என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த லெவலோட சேச்சுரேஷன் வரைக்கும் ப்ளூ என்ன ஆகும், மிக்ஸ் ஆகும். அப்போ இந்த கிரீன், ரெட், கிரீன், ப்ளூ இதை என்ன நீங்க நம்பர் ரிசீவ் பண்ணிருக்கீங்களோ இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு கலர் காம்பினேஷன் ஆக போகுது, உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், கலர் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு கிரேடியன்ட் எஃபெக்டா எனக்கு ஒரு கலர் தேவைப்படுது அப்படின்னு வச்சீங்கன்னா அது என்ன கலரோ அந்த கலர் கூட என்ன பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி ஆர்ஜிபி வேல்யூஸ்ல நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ பாருங்க இங்கே நானே காமிக்கிறேன். கலர்ஸ் டாட் HTML அப்படின்னு சொல்லிட்டு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி, HTML ஃபைல் சொல்லி கொடுத்துட்டு ஒரு டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சம்திங் இதில் போயிட்டு கலர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டைல் ஓப்பன் பண்ணி ஸ்டைலாக க்ளோஸ் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ டேரெக்டாக நான் இதை ஒரு கிளாஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு CLR அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த கிளாஸ் எப்படி அட்டாச் பண்ணுவோம், கிளாஸுங்கிற ஆட்ரிபியூட் ஃபாலோட் பை த கிளாஸ் நேம். ஓகே, இப்போ இதில் போய் இந்த டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரில் போயிட்டு ஒரு ராயல் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பேக்ரவுண்ட் கலர் என்ன ஆகிடும், உங்களுக்கு ராயல் ப்ளூல சேஞ்ச் ஆயிடும். ரைட், ஸோ அந்த இடத்துல நான் கலர் நேம் கொடுத்துருக்கிறேன் ராயல் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எனக்கு ராயல் ப்ளூல கிடைச்சிச்சு. பை டிஃபால்ட்டா டெக்ஸ்ட் கலர் எப்படி வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கு. இது ப்ரௌசர் பை டிஃபால்ட்டா கொடுக்குற கலர். ஓகே, ஸோ இதை ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம், கலர். ஸோ கலர் அப்படிங்கிறத போயிட்டு எய்தர் நீங்க கலர் நேம் தெரியும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நேமே கொடுத்துக்கலாம். பை டிஃபால்ட் அந்த விசுவல் ஸ்டுடியோ கோடே பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே சம் கலர் நேம்ஸ் என்ன பண்ணுது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஸோ சப்போஸ் இதில் இல்லாத ஒரு கலர், எக்ஸ்கியூஸ் மீ, ஓகே, ஸோ இதில் இல்லாத ஒரு கலர் வந்து நீங்கள் சொசைட் பண்ண அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்க முடியும், ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன கலர் காம்பினேஷன், ரெட், கிரீன், ப்ளூ. இப்போ சப்போஸ் எனக்கு ரெட்டு மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த ரெட்டோட சேச்சுரேஷன் இந்த மேக்ஸிமம் வேல்யூ என்ன கொடுத்துக்கலாம் 255. எனக்கு கிரீன் வந்து எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால என்ன கொடுத்துக்க முடியும், நீங்க 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்க முடியும். ஓகே, சப்போஸ் அதே மாதிரி தான் ப்ளூ ப்ளூ கலர் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கூட அதே நான் என்ன கொடுத்துக்கலாம் 0ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன கலர் அப்படியே போகுது, இதுல ரெட் கலர் மட்டும் அப்படியே போகும். ஏன்னா மற்ற ரெண்டே என்ன பண்றோம் நம்ம 0 பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பியூர் ரெட் கலர் மட்டும் என்ன இருக்கு அப்படியே இருக்கு. இதே இது நான் சைஸ் ரேஞ்சை கம்மி பண்ணிட்டே வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 150 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அந்த 150க்கோட ரெட்டோட சேச்சுரேஷன் என்ன உண்டோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு கலர் என்ன ஆகுது உங்களுக்கு
கிடைக்க போகுது. ஸோ நான் போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு கலர் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ மாதிரி நீங்கள் 0ல இருந்து அப் டு 255 வரைக்கும் என்ன பண்ணிக்க முடியும், இந்த RGB வேல்யூஸ்லாம் ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். சப்போஸ் எனக்கு ப்ளூ கலர் மட்டும் வேணும் அப்படின்னு அப்படின்னா ரெட், கிரீன், ப்ளூ லாஸ்ட்ல போயிட்டு இந்த மேக்ஸிமம் வேல்யூ என்ன 255 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆல்ரெடி ப்ளூ தான் இருக்கு, என்ன கிடைச்சிச்சு, ப்ளூவே கிடைச்சிச்சு. சப்போஸ் நான் 3 0 பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன கலர் கிடைக்க போகுது, பிளாக். இந்த கலருமே நீங்க கொடுக்கல, ரைட், இந்த கலருமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல மிக்ஸே பண்ணலாம். இப்போ டிஃபால்ட் கலர் என்ன, பிளாக் தான் இந்த இடத்துல. ஸோ நான் போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட் கலர் பிளாக் தான் கொடுத்துருக்கு. அதே இது 3மே ஹையஸ்ட்ல கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் 255 அண்ட் இந்த பக்கமும் ஒரு 255. என்ன கலர் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, ஒயிட். 3மே வந்து ஒரு ஹையர் சேச்சுரேஷன்ல வந்து நீங்க மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒயிட் கலர் கிடைக்கும். ஓகே, ஸோ இதே தான் RGBல இல்லாம நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முல்ஸ்ல கூட கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஹெக்ஸா வேல்யூ. ஓகே, ஸோ இங்க இருக்கு பார்த்தீங்களா, ஹேஷ் போட்டு சம் வேல்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா. இது கூட என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் ரெப்ரசன்டிங் ரெட், அடுத்த 2 டிஜிட் எதை ரெஃபர் பண்ணுது, கிரீன், அடுத்த 2 டிஜிட் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ளூ. ஓகே, இதோட ரேஞ்சஸ் எது வரைக்கும் இருக்கும், இந்த RGBயோட வேல்யூஸ் எது வரைக்கும் இருந்தது, 0 to 255 இருந்தது இல்லையா. இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஹெக்ஸால இருக்கும். ஹெக்ஸானா என்ன, 16 அப்படிதானே. ஸோ 0 to 9 வரைக்கும் நியூமெரிக்கல்லையும் 9க்கு அப்புறம் 10ன்னு சொல்லி கொடுக்க முடியாது, ஏன்னா 10ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 10 அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஓகே, அதனால 0 to 9 வரைக்கும் அந்த வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு 9க்கு அப்புறம் 10, 11, 12 எல்லாத்தையும் எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா ABCDEF அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, ரெப்ரசென்ட் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல லோவஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 0, ஹையஸ்ட் வேல்யூ என்ன F. 0 to 16 வரைக்கும் தானே. இந்த இடத்துல எப்படி 0 to 25 வரைக்கும் பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல 0 to 16 வரைக்கும் அப்படின்னா 0 to 9 வரைக்கும் நியூமரிக் எடுத்துக்கிறாங்க. 9க்கு அப்புறம் 10ன்னு சொல்லி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஆல்பபெட்ஸ் எடுக்கிறாங்க ஏல இருந்து. அப்ப ஹையஸ்ட் வேல்யூ என்ன இந்த இடத்துல F அப்படிங்கிறது. ஸோ அந்த காம்பினேஷன்ல நம்ம போனோம் அப்படின்னா ஹேஷ்ல போனோம், அந்த RGBல இல்லாம நம்ம ஹேஷ் வேல்யூஸ்ல போறோம் அப்படின்னா ஹேஷ் எனக்கு ரெட் கலர் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணிக்கலாம், FF0000 என்ன கலர் கிடைச்சிருக்கு, ரெட் கலர் கிடைச்சிருக்கு. ஏன்னா ரெட்டை மட்டும் தானே ஹையஸ்ட்ல கொடுத்துருக்கிறோம். ஓகே, இதே இது எனக்கு ரெட் வேண்டாம், எனக்கு கிரீன் வேணும்னு அப்படின்னா 00FF00 என்ன கலர் கிடைச்சிருச்சு, கிரீன் கலர். ஸோ புரியுதுல, ரெட், கிரீன், ப்ளூ. ஸோ இந்த காம்பினேஷன் நீங்க என்ன மிக்ஸ் பண்றீங்களோ அதுல இருந்து என்ன கிடைக்கும் போகுது, ஒரு வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நானே சும்மா ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல போயிட்டு 0A F2 அதுக்கப்புறம் 6C அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ நீங்க எந்த கலரோட சேச்சுரேஷன் வந்து அதிகமாக மிக்ஸ் பண்றீங்களோ அதை எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா F அதிகமாக இதுல இருக்கு, கிரீன்ல இருக்கு. ஸோ கிரீனோட இன்டென்சிட்டி தான் இந்த இடத்துல என்ன ஆகும், உங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த காம்பினேஷன்ல கொடுத்துக்கலாம். இது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஷார்ட் கட் பண்ணி நீங்க 3 டிஜிட் 6 டிஜிட் யூஸ் பண்றீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதில் 3 டிஜிட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆல்வேஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணணும், ரெட், அடுத்து கிரீன், அடுத்து ப்ளூ. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கலர்ஸை எய்தர் நீங்க டைரக்ட் கலர் நேமா, உங்களுக்கு கலர் நேம் தெரியும் அப்படின்னா கலர் நேமா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், இல்ல RGBல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா பண்ணிக்கலாம் ஹெக்ஸா வேல்யூஸ்ல நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். புரியுதா கலர் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. ரைட், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி ஒரு CSSல வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம பேக்ரவுண்ட்ல என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா ஒன்னே ஒன்று தான் பண்ணியிருக்கோம். எதை பண்ணியிருக்கிறோம், பேக்ரவுண்ட் கலர் செட் பண்றது மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க, பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், இதே இருக்கட்டும், இந்த ஃபர்ஸ்ட் டிவே எடுத்துக்கிறேன், இந்த கிளாஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு சம்திங் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, கலர்ஸ் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா இதுல போயிட்டு ஒரு கிளாஸ்ல DG அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ கிளாஸோட நோட்டேஷன் என்ன, DG அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஒரு ஹைட் அண்ட் வித் வந்து நான் செட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இது வந்து பிளாக் லெவல் எலமெண்டா இன்லைன் எலமெண்டா, டிவ்ங்கிறது பிளாக் லெவல் எலமெண்ட். ஸோ என்டையர் ஹரிசாண்டல் என்ன பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிறோம். எப்பவுமே CSSல ஹைட் அப்படிங்கிறது இட்ஸ் ஆட்டோ, உங்களோட கண்டென்ட் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் என்ன பண்ணிக்கிறோம் ஹைட் எடுத்துக்கிறோம், அன்லஸ் யூ ஸ்பெசிஃபை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணாத வரைக்கும். ஓகே, சப்போஸ் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹைட் தான் என்ன பண்ணிட்டு போகுது, அது எடுத்துக்கிட்ட போகுது. ஸோ அந்த இடத்துல 250 px அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வித் அப்படிங்கிறதுல போயிட்டு
ஒரு 500 px அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ஆகும் நம்மளுக்கு இந்த div height எவ்வளோ px வரப்போகுது 250 px width எவ்வளவு 500 px. ஸோ நம்ம போய் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு div எனக்கு கிடைச்சிருச்சு. இதுல height 250 px width என்ன 500 px. ஓகே, இப்போ நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம் இதுல பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் கூட என்னால் செட் பண்ண முடியும். ஸோ என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் ஐஃபன் இமேஜ் கோலன்னு சொல்லி கொடுத்துட்டு URL ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களோட இமேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கும் அந்த ஃபைல் பார்த்து என்ன பண்ணிக்கோங்க எடுத்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன இமேஜ் நான் செட் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு இந்த BG ஐஃபன் இமேஜ்னு சொல்லிட்டு இதை நம்மளோட ஃபோல்டருக்குள்ள கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நான் பேக்ரவுண்ட் இமேஜ் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் ஐஃபன் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு URL ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்மளோட இமேஜ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா சேம் டைரக்டரி உள்ள தானே இருக்கு. அதனால அப்படியே என்ன பண்ணிட்டேன் செட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன கிடைக்கணும் இந்த இமேஜ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். இந்த இமேஜ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் இருக்கு. இமேஜ் எவ்வளவு இருக்கு இவ்வளவுதான் இருக்கு. பட் ப்ரௌசர் வரும்போது பாருங்க அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு. என்ன நடந்திருக்கு எனி கெஸ் புரியல. அந்த இமேஜ் வந்து 500க்கு செட் ஆயிடுச்சுங்கிறீங்களா? ஓகே, வேற யாராவது என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? அந்த டிவ் செட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த டிவ் செட் பண்ணதுக்கு அதுக்கு இருக்கிற அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே அது ஆக்குபை பண்ணிருக்கு. ஆக்குபை பண்ணிருக்கு மீன்ஸ் வியூல வித் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஆமா. ஓகே, நீங்க யாராவது கிடையாது. இந்த விஜய் இமேஜோட வித் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகல. ஆக்சுவலி நீங்க ஏதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துல வந்து நீங்க பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்றீங்களோ அந்த இமேஜோட ஹைட் அண்ட் வித் ஃபுல்லா அந்த இமேஜ் என்ன ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா ரிப்பீட் ஆயிடும். இட்ஸ் நாட் அபவுட் இன்க்ரீசிங் ஹைட் ஆர் வித். இமேஜோட ஹைட்டை வித்தை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இமேஜ் என்ன ஆயிடும் உங்களுக்கு பிக்சலைட் ஆயிடும். யோசிச்சு பாருங்க, இந்த சின்ன இமேஜை கொண்டு போயிட்டு நீங்க 500 px இழுத்தீங்கன்னா என்ன ஆகும் அது உடஞ்சிரும் இமேஜ் பிக்சலைட் ஆயிடும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல இமேஜோட ஹைட் எல்லாம் என்ன பண்ணல நம்ம இன்க்ரீஸ் பண்ணல. இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன எந்த இடத்துல போயிட்டு நீங்க பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்றீங்களோ அந்த எலமெண்டோட ஹைட் அண்ட் வித் which means horizontal and vertical ரெண்டுத்துலயுமே அந்த இமேஜ் என்ன ஆகும் ரிப்பீட் ஆகும். ஓகே, அப்ப நாம இதுல செட் பண்ணிருக்கோம் அந்த இமேஜை ஒரு டிவ்ல செட் பண்ணி வச்சிருக்கோம். இதே நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதை நான் இங்க இருந்து எடுத்துட்டு ஓகே இங்க இருந்து எடுத்துட்டு இந்த பாடி டேக் இருக்கு பாத்தீங்களா, பாடி டேக்ல போய் நான் செட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாடி டேக் வந்து நான் ஒரு ஸ்டைல் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாடிங்கிற எலமெண்ட்ல போயிட்டு வித் எப்பவுமே 100% அதுவே எடுத்துக்கிடும். ஹைட்ல போயிட்டு நான் ஒரு 800 px அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ இதுல போயிட்டு நான் பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்கோம் 800 px. இப்போ என்ன ஆகுன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களோட பேஜ் ஃபுல்லாவே இந்த இமேஜ் கிடைச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஃபுல்லா இமேஜ் என்ன ஆயிடுச்சு ரிப்பீட் ஆயிடுச்சு. ஓகே ரைட். நீங்க எப்பவுமே பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணீங்க அப்படின்னா அது பை டிஃபால்ட்டா என்ன ஆக தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரிப்பீட் ஆக தான் செய்யும். என்ன பண்ணும் ரிப்பீட் ஆக தான் செய்யும். சப்போஸ் எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் ஐஃபன் ரிப்பீட்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அதுல போயிட்டு நீங்க நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த இமேஜ் என்ன ஆகாது ரிப்பீட்டே ஆகாது. அதே இது எனக்கு வந்து ஜஸ்ட் ஹரிசாண்டலா மட்டும் ரிப்பீட் ஆனா போதும் வெர்டிகலா ரிப்பீட் ஆக வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேக்ரவுண்ட் ஐஃபன் ரிப்பீட் அப்படிங்கிற போயிட்டு ரிப்பீட் ஐஃபன் எக்ஸ்ங்கிற வேல்யூ கொடுத்தா போதும். எப்படி மட்டும் தான் ரிப்பீட் ஆகும் ஹரிசாண்டலா தான் ரிப்பீட் ஆகும், வெர்டிகலா என்ன ஆகாது ரிப்பீட் ஆகுது. இல்ல எனக்கு வந்து வெர்டிகலா எனக்கு ரிப்பீட் ஆகட்டும் ஹரிசாண்டலா ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன கொடுத்துக்கோங்க ரிப்பீட் ஐஃபன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்க நான் இதுல போயிட்டு பேக்ரவுண்ட் ஐஃபன் ரிப்பீட் அப்படிங்கிற போயிட்டு ரிப்பீட் ஐஃபன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா வச்சுக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் எப்படி ரிப்பீட் ஆகுது நம்மளுக்கு ஜஸ்ட் ஹரிசாண்டலா மட்டும் என்ன ஆயிருக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. பாருங்க நம்மளோட பாடி டேக் வந்து 800 dx கொடுத்துருக்கேன், கீழே என்ன ஆகல ரிப்பீட் ஆகவே இல்லை. அதே இது நான் ஹரிசாண்டல் ஐஃபன் சாரி ரிப்பீட் ஐஃபன் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா வெர்டிகலா மட்டும் என்ன ஆகும் ரிப்பீட் ஆகும். பாத்தீங்கன்னா இப்படிதான் என்ன ஆயிருக்கு எனக்கு ரிப்பீட் ஆகுது, இப்படி என்ன ஆகல ரிப்பீட் ஆகல. புரியுதா? ஓகே சரி. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் அப்ளை பண்ணோம்ல, ஸோ பேக்ரவுண்ட் இமேஜுக்கும் நார்மலா இமேஜ் எஸ்ஆர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் கொண்டு வரோம்ல அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? பேக்ரவுண்ட் இமேஜுக்கும்
இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜுக்கும் இமேஜ் எஸ்ஆர்சி ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும் இல்லையா, அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஓகேவா? சரி, என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் டிஃபரன்ஸ். பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படிங்கிறது நீங்க என்ன கண்டெய்னர் வச்சிருக்கீங்களோ அந்த கண்டெய்னருக்கு பின்னாடி இருக்க போறது. அதான பேக்ரவுண்ட்னாலே அதான கண்டெய்னருக்கு பின்னாடி இருக்க போறது. அதே நீங்க ஒரு டிவ்ல போயிட்டு இமேஜ் எஸ்ஆர்சி சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன வைக்கிறீங்க, ஒரு இமேஜ் வைக்கிறீங்க. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். புரியுதா? ஸோ எனக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய பேனர் இருக்கணும், இந்த பேனருக்கு மேல நான் கொஞ்சம் டெக்ஸ்ட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், இந்த பேனருக்கு மேல நான் ஒரு ஃபார்மை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த இமேஜ் எப்படிதான் நீங்க செட் பண்ணணும், பேக்ரவுண்ட் இமேஜ் தான் செட் பண்ணணும். புரியுதா? நீங்க இமேஜ் எஸ்ஆர்சி சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு இமேஜ் வரும், அதை ஒரு ஸ்பேஸ் என்ன பண்ணிடும் உங்களுக்கு ஆக்குபை பண்ணிக்கணும். அப்ப நீங்க சம் எலமெண்ட்ஸை கொண்டு வரீங்க அப்படின்னா ஒண்ணு அந்த எலமெண்ட்டுக்கு இமேஜுக்கு மேல எடுத்துட்டு வர முடியும், இல்ல இமேஜ் கீழே எடுத்துட்டு வர முடியும். கரெக்டா? பட் நீங்க பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இமேஜுக்கு மேலே உங்களால என்ன பண்ணிக்க முடியும், எலமெண்ட்ஸ், டெக்ஸ்ட் இல்ல ஃபார்ம் எதனாலும் உங்களால கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் இமேஜோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ புரியுது அப்படி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலா எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பாருங்க, இங்கே காமிக்கிறேன் பாருங்க. போயிட்டு பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கிரேடியன்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ இதெல்லாமே என்ன, பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த இமேஜுக்கு முன்னாடி தான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா வேற கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்கு, பட்டன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னதான் பேக்ரவுண்ட் இமேஜ். புரியுதா? ரைட். இது இவ்வளவு பெரிய இமேஜா இருக்காது, ஒரு இமேஜ் எடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிங்கன்னா ரிப்பீட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே தான் பேக்ரவுண்ட்ஸ் வேற என்ன செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம், பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோம், பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தோம், பேக்ரவுண்ட் ஐஃபன் ரிப்பீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னொன்று கூட இருக்கு பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேக்ரவுண்ட் இமேஜை நீங்க எந்த பொசிஷன்ல செட் பண்ண போறீங்க, ரைட், டாப், லெஃப்ட், பாட்டம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்க முடியும், ஸோ சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ சொன்னீங்கன்னா அந்த டாப் ரைட் டாப்ல போயிட்டு என்ன ஆயிடும், செட் ஆயிடும். பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் சொல்லி கொடுத்தீங்கன்னா அங்கே போயிட்டு உங்களுக்கு செட் ஆயிடும். ஓகே. ஸோ ஒரு இப்படி ஒரு ஸ்டைல்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக 4 ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி எழுதிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த 4ஐயும் சேர்த்து ஒரே ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிக்குள்ள உங்களால என்ன பண்ண முடியும், கொண்டு வந்துட முடியும். ஸோ அதான் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நிறைய இதுக்கு மேல ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். ஓகே. இந்த 4 ஸ்டைல்ஸ் ப்ராப்பர்ட்டி எழுதி நம்ம ஒரு ஸ்டைல்ஸ் அச்சீவ் பண்றோம் பார்த்தீங்களா, அதை உங்களால ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரே ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வழியா என்ன பண்ணிட முடியும், எடுத்துட்டு வந்து முடியும். ஸோ எப்படி எடுத்துட்டு வருதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு எங்க கலர் வேணுமோ அந்த இடத்துல என்ன கலர் வேணுமோ அதை ஹேஷ் வேல்யூ இல்லாட்டி RGB வேல்யூ கொடுத்துக்கோங்க. என்ன இமேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல URL போட்டு கொடுத்துக்கோங்க. ரிப்பீட் வேணும்னு நினைச்சீங்கன்னா ரிப்பீட் கொடுத்துக்கோங்க, நோ ரிப்பீட்னா என்ன கொடுத்துக்கோங்க, நோ ரிப்பீட் சொல்லி கொடுத்துக்கோங்க, எந்த பொசிஷனோ அந்த பொசிஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே. இதே ஆர்டர் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிக்கிறீங்கன்னா அப்படிலாம் இல்லை, நீங்க எந்த ஆர்டர்னாலும் கொடுத்துக்கலாம். அது அதோட வேல்யூ பார்த்துச்சு அப்படின்னா அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ரைட் டாப் இருந்துச்சுன்னா அது வந்து பேக்ரவுண்ட் பொசிஷன் தான், எங்கேயா கலரை பார்த்துச்சு அப்படின்னா அது பேக்ரவுண்ட் கலர் தான், எங்கேயா URL பார்த்துச்சுன்னா அது பேக்ரவுண்ட் இமேஜ் தான் சொல்லிட்டு அதுவே என்ன பண்ணிக்கணும், அசியூம் பண்ணிக்கணும். ஸோ நீங்க எதுவுமே இந்த ஆர்டர் இதே ஆர்டர்ல தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த நெசசரியும் கிடையாது. ஸோ புரியுதா ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா CSS பார்டர்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து அந்த வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத நம்ம அலர்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோமோ அது மாதிரி CSSல ஒரு எலமெண்டோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கு, அந்த எலமெண்ட் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணி பாருங்க, பார்டர்ஸ் போட்டு பாருங்க. ஓகே. இது இந்த பார்டர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்டர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த பார்டர் ஸ்டைல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி என்ன மாதிரியான பார்டர் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட், டேஷ், டாட்டட், ஓகே, அந்த மாதிரி தின், அந்த மாதிரியான வேல்யூஸ் என்ன பண்ணிக்க முடியும் நீங்க செசிவ் பண்ணிக்கணும். நீங்க டாட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட பார்டர் எப்படி வரும், டாட்டட் ஆகும். டேஷ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டேஷ் டேஷ் ஆகும். சாலிட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்படி ஒரு நல்ல இதாக இருக்கும், திக் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்டர் வித். அந்த பார்டர் திக்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப லைட்டா வேணுமா இல்லாட்டி நல்லா அதிகமா அந்த வித் வந்து அதிகமா வேணுமா அப்படிங்கிறத இதை சொல்லிக்கிட போறீங்க. நீங்க 1px அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 1px மட்டும் செட் ஆகும். ஓகே. நீங்க 2px சொல்லி கொடுத்தீங்கன்னா வித் என்ன ஆகும், உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ இங்கே பாருங்க, நான் இதிலே காமிக்கிறேன். இந்த டிவிலேயே பிஜின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ இதில் போயிட்டு நான் பார்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் இப்போ ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். நம்ம என்ன ஸ்டைல் பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல, ஆக்சுவலி பார்டர் ஸ்டைல், பார்டர் வித் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரி பார்டர் கலர்,
அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நான் எப்படி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியா ஒன்று தான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடறேன். ஸோ பார்டர் ஸ்டைல் அப்படிங்கிற என்ன மாதிரியான பார்டர் எக்ஸ்பெக்ட் பண்றோம், பார்டர் வித் அப்படிங்கிறது நம்மளோட பார்டர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது என்ன பண்றோம், ஸ்பெசிஃபை பண்றோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, நான் ஜஸ்ட் பார்டர் வித்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 4 பக்கமே இதே வேல்யூ தான் என்ன உங்களுக்கு செட் ஆகும். நான் பார்டர் வித்ல 2 வேல்யூஸை ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன், ஸ்பேஸ் செப்பரேஷன்ல 2 வேல்யூஸை செப்பரேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ should be டாப் அண்ட் பாட்டம், செகண்ட் வேல்யூ should be ரைட் அண்ட் லெஃப்ட். ஓகேவா? இதே நான் 4 இண்டிவிஜுவல் வேல்யூஸ் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, இதோட ஆர்டர் எப்படி இருக்கும், எப்பவுமே சிஎஸ்எஸ் ஸ்டைல் வேல்யூஸ் இந்த ஆர்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா கிளாக் வைஸ்ல இருக்கும். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா டாப்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ டாப், அடுத்து என்ன, ரைட், பாட்டம் அண்ட் லெஃப்ட். அப்போ நான் 4 வேல்யூஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் கோஸ் டு டாப், அடுத்து ரைட், பாட்டம் அண்ட் லெஃப்ட். ஸோ இந்த ஆர்டர்ல இந்த சைஸ்ல ஒரு பார்டர் வித் அது இதுக்கு என்ன ஆயிடும் உங்களுக்கு செட் ஆயிடும். புரியுதா? ஓகே, சப்போஸ் 3 வேல்யூஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ பார்டர் ஸ்டைல் என்னவாலாம் இருக்கலாம் சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு சாலிடா இருக்கலாம், டாட்டடா இருக்கலாம். ஸோ அதே தான் இந்த இடத்துல நீங்க பார்டர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 4 பக்கம் இதே ஸ்டைல் என்ன ஆயிடும் உங்களுக்கு செட் ஆயிடும். பார்டர் கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட 4 பக்கம் என்ன ஆயிடும் இதே செட் ஆயிடும். அதே இது நீங்க பார்டர் கலர் அப்படிங்கிறத போயிட்டு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா 4 பக்கம் செட் ஆயிடும். 4 வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்டர்லயும் என்ன ஆகும், ஒவ்வொரு கலர் செட் ஆகும். ஸோ அந்த ரெட்டுங்கிறது எதுக்கு செட் ஆகும், பார்டர் டாப். அப்போ பார்டர் டாப் பார்டர் எப்படி இருக்கும் போதுன்னா ரெட், ரைட் பார்டர் கிரீன், பாட்டம் பார்டர் ப்ளூ, லெஃப்ட் பார்டர் எல்லோ. ஓகே, இது மாதிரி அப்போ பார்டர் ஸ்டைலும் எனக்கு ஒவ்வொரு பார்டரும் ஒவ்வொரு இதுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது கூட பண்ணிக்கிட முடியும். ஸோ பார்டர் டாப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த டாட்டட் அப்படிங்கிறது டாப்ல செட் ஆகுது. பார்டர் ரைட் சைடுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரைட் சைடுல இருக்கிற பார்டர் வந்து சாலிடா இருக்குது. பார்டர் பாட்டம் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா பாட்டமா இருக்கிறது டாட்டடா இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பார்டர்ஸ் ஒவ்வொரு சைட்ல இருக்கிற பார்டர்ஸும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கூட உங்களால நிறுத்த முடியும், டிட்டர்மைன் பண்ணிக்கிட முடியும். புரியுதா? ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு சிங்கிள் இதுல யூஸ் பண்ண போறோம், ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இது ஒரு பாருங்க, ஜஸ்ட் பார்டர் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த 1px இல்ல 2px அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பார்டர் வித். ஓகே, இந்த சாலிட் அப்படிங்கிறது பார்டர் ஸ்டைல், இந்த ரெட் அப்படிங்கிறது பார்டர் கலர். புரியுதா? ஸோ இதே ஆர்டர்ல தான் இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதே ஆர்டர்ல தான் இருக்கணுமா, நாட் நெசசரி, எப்படினாலும் கொடுத்துக்கலாம். நீங்க என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்களோ அது இதுன்னு ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். ஓகே, ஸோ பாருங்க இந்த டிவ்லேயே போய் நான் கொடுக்குறேன் பார்டர் 2px அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன ஆகும் போகுது, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு திக்னஸ் பார்டர் கிடைக்கும் போகுது. ஓகே, ஸோ சாலிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா என்ன ஆகும், அப்படியே ஒரு லைன் கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன கலர் செட் பண்ணி, கலரை செட் பண்ணலையா, நான் இப்போ வந்து ஒரு கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். அப்போ ஒரு கிரீன் கலர் பார்டர் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் போகுது. சரிச்சா? ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, சப்போஸ் எனக்கு ஒரு கர்வ்டு பார்டர் வேணும்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா another one style property is called border radius 5px. பார்டர் ரேடியஸ் அப்படின்னா என்ன ஆகுது, அந்த 4 கார்னர் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே என்ன பண்ணிடும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துரும். நீங்க நிறைய டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதுலேயே எழுதுறேன், ஸ்டைலில் போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் ஒரு ராயல் ப்ளூ கொடுத்துக்கிறேன், கலர் ஒரு ஒயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ தட் எனக்கு ப்ளூ கலரில் கிடச்சிட்டு வரும். அப்புறம் பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு 4 பக்கமும் எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னால ஒரு 10px சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பட்டன் கிடைக்கும், கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு பட்டன் கிடைச்சிருச்சு. ஓகே, ER-ஓட கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கு. அந்த எனக்கு பை டிஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பார்டர் தெரியுற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, சப்போஸ் உங்கள் ப்ரௌசரே வந்து ஒரு பார்டர் வந்து அட்டாச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா என்ன கொடுத்துக்கோங்க, இந்த இடத்துல பார்டர் நன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ தட் அந்த பார்டர் என்ன ஆகிடும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் ஒரு பட்டன் மாதிரி இருக்கு. சப்போஸ் இது கர்வ்டாக இருந்தால் நான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு வாட் இஸ் த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி, பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஒரு 5px சொல்லி கொடுத்துக்கிறேன். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அந்த பார்டரோட இது என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் 5px அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா பார்க்கறதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் பிடிச்சிருக்கு.
ஓகேவா? எப்படி எனக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல இந்த லாகின் அப்படிங்கிறத சுற்றி நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டியூ டு த பேடிங். ஒரு எலமெண்ட்டுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை சுற்றி சம் ஸ்பேஸ் வேணும்னா என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம்? பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ வி காட் அ நைஸ் பட்டன். இதை நீங்கள் மவுஸ் ஓவர் பண்ணும்போது நான் ஒரு கலரை மாற்றணும் அப்படின்னு நினச்சா கூட சிஎஸ்எஸ் வழி என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும் நீங்கள். ஓகே, இந்த ஸ்டைலில் மவுஸ் ஓவர் நீங்களே பார்த்துருப்பீங்க, அப்படி ஒரு பட்டன் அப்படி ஒரு டில்ட் ஆகும் பார்த்துருப்பீங்களா, வேற ஒரு மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸில் வரும். ஸோ அது கூட நம்மளால கொண்டு வர முடியும். ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட்ஸாக கூட நம்மளால கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இப்படிதான் போய் ஒரு மாற்றுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு டெக்ஸ்ட் பாக்ஸை கூட நீங்கள் பார்டர் ரேடியஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸோட பார்டர் கூட உங்களுக்கு அந்த கார்னர் கூட என்ன ஆகிடும், உங்களுக்கு கர்டாக மாறிடும். நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய இது, ரைட்? ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கிற முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பார்டர் ரேடியஸ்ங்கிறது நாட் ஓன்லி ஃபார் இந்த மாதிரி பட்டன்ஸ் எலமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஒரு இமேஜில் போய் கொடுத்தா கூட அந்த இமேஜோட பார்டர் என்ன பண்ணிடும், அது கர்டாக மாற்றி கொடுத்துரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, சிஎஸ்எஸ்ல ஹைட் அண்ட் வித் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி சிஎஸ்எஸ்ல ஹைட் அப்படிங்கிறது இட்ஸ் ஆட்டோ. நீங்க உங்களோட கண்டென்ட் பை டிஃபால்ட் என்ன இருக்கோ அது வரைக்கும் தான் என்ன ஆகும், உங்களுக்கு ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே அதே இன்க்ரீஸ் ஆகிடும். சப்போஸ் நீங்க ஏதாவது ஃபிக்ஸட் ஹைட் செட் பண்ணீங்கன்னா அந்த ஹைட் தான் என்ன பண்ணிக்கணும், அது எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் வித்துமே. இன்லைன் எலமெண்ட் அப்படின்னா என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டோட வித்து தான் அப்படியே எடுத்துக்கிறோம். அதே பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னா ஆல்வேஸ் கோஸ் டு அவைலபிள் ஹரிசாண்டல் 100% வித். ஓகே, ஸோ பாருங்க, ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். height and width dot html அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள போயிட்டு ஒரு என்கிட்ட ஒரு டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிவ்ல இப்போதைக்கு கண்டென்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வச்சிருக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டைல் ஓகே. ஸோ இது இன்டர்னல் ஸ்டைல். இதில் போயிட்டு நான் ஒரு வித் வச்சு எழுத போறேன்னா WID அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு கிளாஸ் WID அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சப்போஸ் இதோட ஸ்டைல்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். இந்த எலமெண்டோட ஸ்கோப் பார்டர் சம்திங் ஒரு 1px சாலிட் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த எலமெண்ட் எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லி பாருங்க. இந்த எலமெண்டோட ஸ்கோப்பு ஹைட் எவ்வளோ எடுத்திருக்கு, எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அவ்வளோதான் எடுத்திருக்கு, அப்படிதானே? ஏதாவது ஹைட் ஏதாவது நம்ம ஏதாவது அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சா? என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கு எடுத்துக்கிச்சு. பட் வித் பாருங்க எவ்வளோ தூரம் எடுத்துக்கிச்சுன்னு சொல்லிட்டு என்டையர் ஹரிசாண்டல் அவைலபிள் வித் என்ன பண்ணிக்கிச்சு, எடுத்துக்கிச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இது என்ன எலமெண்ட், இது பிளாக் லெவல் எலமெண்ட். ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படிங்கிறது இதோட பேரண்ட்டுக்கு எவ்வளோ வித் நீங்க அசைன் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ ஹரிசாண்டல் வித் என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். இப்போ இந்த டிவுக்கு யார் பேரண்ட்? இந்த பாடி டேக் தான் அந்த ஹோல் போர்ஷன் பை. அதனால அந்த என்டையர் போர்ஷன் அப்படியே என்ன பண்ணிக்கிச்சு, அது எடுத்துக்கிச்சு. சப்போஸ் இதுக்கு ஒரு ஃபிக்ஸட் ஹைட் அண்ட் வித் நான் செட் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா என்ன பண்ணிக்க முடியும், ஹைட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில போயிட்டு ஒரு 250px அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன், செட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் ஒரு ஃபிக்ஸட் செட் பண்ணணும் அப்படின்னா கூட என்ன பண்ணிக்கிறேன், நான் 500px அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த எலமெண்ட் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணிட போகுது, மாறிட போகுது. ஓகேவா? சப்போஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த ஹைட்டை தாண்டி நம்ம ஹைட் என்ன பண்ணிருக்கிறோம், ஃபிக்ஸடா சொல்லியிருக்கிறோம் 250px அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹைட்டை தாண்டி கண்டென்ட் போச்சுன்னா என்ன ஆகும், கரெக்டா? ஹைட் தாண்டி நம்மளோட கண்டென்ட் அதிகமா இருக்கு, பட் நம்ம ஹைட் என்ன பண்ணிருக்கிறோம், கம்மியா செட் பண்ணிருக்கோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ எனக்கு ஒரு கொஞ்சம் டம்மி கண்டென்ட் வேணும், அதனால இந்த டம்மி கண்டென்ட் நான் எடுத்துக்கிறேன். கோரம் இஸ்பம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் வந்து டம்மி கண்டென்ட் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே டம்மி கண்டென்ட். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி என்னோட டிவுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணிட்டேன், போட்டேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு கண்டென்ட். ஓகேவா? இப்போ இது போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஓகே, இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கூட ஆட் பண்ணிக்கணும். என்னாச்சு, அது ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. ஏன்னா பை டிஃபால்ட்டா சிஎஸ்எஸோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆட்டோ அப்படிங்கிறது தான். அப்படி ஏதாவது மீனிங் என்னன்னா, நீங்க ஒரு ஃபிக்ஸட் ஹைட் செட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஹைட்டை தாண்டி உங்களோட எலமெண்டோட கண்டென்ட் போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அது ஓவர்ஃப்ளோ ஆயிடும். இல்லை நான் வந்து இந்த இடத்துல ஓவர்ஃப்ளோவே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தனியா ஒரு ப்ராப்பர்ட்டியே இருக்கு, என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஓவர்ஃப்ளோ கோலன் ஹிடன் சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகுது, அது ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஓகே, இப்போ போய் நான் செக் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க.
அந்த 500 pxக்குள்ள என்ன கண்டென்ட் செட் ஆகுமோ அந்த கண்டென்ட் தான். அதுக்கு மேல என்ன ஆகாது, நம்மளுக்கு வெளியில போகாது. இப்போ வெளியே போனா நல்லா இருக்குமா, ஒரு எலமெண்ட் தாண்டி போச்சுன்னா, லெட்ஸே நம்ம இந்த இது கீழே இன்னொரு டிவ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அது தாண்டி போச்சுன்னா என்ன ஆயிடும், அந்த டிவ்ல இந்த டிவ்ல கண்டென்ட் என்ன ஆயிடும், உங்களுக்கு மெர்ஜ் ஆயிடும், ஓவர்ஃப்ளோ ஆயிடும். ஓகே, பட் நம்மளுக்கு கண்டென்ட் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல லாஸ் ஆயிட்டு. இது கீழே இருக்க கண்டென்ட்ல அவனால ரீட் பண்ண முடியுமா, ரீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைச்சிடும், உங்களுக்கு ஸ்க்ரால் கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்மளோட எலமெண்டோட ஹைட் அண்ட் வித்தும் ஃபிக்ஸட் தான், கண்டென்ட்டும் உள்ளுக்குள்ள அதிகமாக இருக்கு, ஓவர்ஃப்ளோ ஆகலை. ஓவர்ஃப்ளோ ஆகுறது நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்க்ரால் கொடுத்துரும். இந்த ஸ்க்ரால் எப்போ மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவர்ஃப்ளோ ஆகும்போது மட்டும்தான் அந்த ஸ்க்ரால் வரும். இப்போ டிஃபால்ட்டாக என்ன இருக்காது, இந்த இடத்துல ஸ்க்ரால் இருக்காது. புரியுதா? ஓகே, சரி. இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும், நம்ம வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, மேக்ஸ் ஹைஃபன் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருந்தேன், ஜஸ்ட் வித் அப்படின்னு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். என்ன சொல்லியிருக்கோம், வித் வந்து 500 px அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வித்னா இதோட வித் இதுதான் என்ன 500 px. ஓகே, ஓவர்ஃப்ளோ நான் இது பண்ணிக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக. ஸோ போய் நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இப்படி இருக்கு. சப்போஸ் என்னோட ஸ்க்ரீன் சைஸ் அது வந்து 500 px-ஓட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட பெரிய மொபைல் எல்லாத்தையும் இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. கரெக்டா? என்னோட ஸ்க்ரீன் சைஸ் அப்போ 500 px-ஓட கம்மியாக இருக்கு. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல 500 px-ன்னு சொல்லிட்டு வித்தை கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. இதையே நான் உங்களுக்கு ரீசைஸ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக இருக்கிறது. இது அப்படியே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கம்மி பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். ஸ்க்ரீன் சைஸ் என்ன ஆகிட்டு வருது, கம்மியாயிட்டே வருது. ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா 500 px-ஐ விட கம்மி பண்ண போறேன் நான். ஓகே, 500 px-ஓட என்ன பண்ணிட்டேன், நான் கம்மி பண்ணிட்டேன். அப்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கீழே வந்து எனக்கு ஹரிசாண்டலா ஸ்க்ரால் வருது. எண்ட் வரைக்கும் போறதுக்கு என்ன வருது, எனக்கு ஹரிசாண்டலா ஸ்க்ரால் வருது. தெரியுதா? எப்பவுமே ஒரு நல்ல வெப்சைட் அப்படின்னா நீங்க வெர்டிகலா எவ்வளவு பெரிய ஸ்க்ரால்னாலும் வச்சுக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. பட் ஹரிசாண்டலா என்ன இருக்கக்கூடாது, ஸ்க்ரால் இருக்கக்கூடாது. முன்னாடி உள்ள வெப்சைட் தான் ரெஸ்பான்சிவ் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, லேப்டாப்ல எப்படி ஓப்பன் ஆகுதோ அப்படியே தான் மொபைல் ப்ரௌசர்லயும் ஓப்பன் ஆகும். அப்படியே அந்த பக்கம் போனோம்னா கீழே தள்ளிட்டு வருவோம். ஸோ இந்த பக்கம் வரணும்னா ரைட்லையும் லெஃப்ட்லையும் தள்ளி பார்த்துட்டு இருக்கணும். பட் இது ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட் அப்படின்னா ஹரிசாண்டலா எப்பவுமே என்ன இருக்கக்கூடாது, ஸ்க்ரால் இருக்கக்கூடாது. ஸ்க்ரால் இருந்துச்சுன்னா அது எரர். ஓகே, பாருங்க, நம்ம ஸ்கிரீன் சைஸை தாண்டி அந்த வித்தை சுசை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இந்த இடத்துல ஸ்க்ரால் பண்ணி பார்க்க வேண்டியது. ஓகே, ஸோ இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க செட் பண்ணிக்கலாம் மேக்ஸ் ஹைஃபன் வித் அப்படின்னு சொல்லி. ஸோ நார்மலா வித் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணீங்கன்னா ஃபிக்ஸட் வித் 500 தான் எடுத்துக்கணும். நீங்க மேக்ஸ் ஹைஃபன் வித் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கிரீன் சைஸ் வந்து இந்த 500க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது அப் டு மேக்ஸிமம் எது வரைக்கும் எடுத்துக்கணும், 500 வரைக்கும் எடுத்துக்கணும். உங்க ஸ்கிரீன் சைஸ் இந்த 500க்கு கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்கிரீன் சைஸோட வித் என்னவோ அந்த வித்தை இது மேக்ஸிமமா எடுத்துக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, நான் போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், மேக்ஸ் வித் 500 சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் ஆஃப் என்னோட ஸ்கிரீன் சைஸ்க்குள்ள தான் அந்த வித்தை என்ன ஆகுது, எனக்கு செட்டே ஆயிடுது. சரிதா? கீழே ஏதாவது ஸ்க்ரால் வந்துருக்கா, எதுவுமே கிடையாது. புரியுதா? அப்போ ரெஸ்பான்சிவா நம்ம ஒரு வெப்சைட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அந்த இடத்துல மேக்ஸ் வித் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். புரியுதா? வித்துக்கும் மேக்ஸ் வித்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்னதான் இதுக்குள்ள இருக்கும், ஒரு டைம் என்ன பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ஜின். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்ஜின், பேடிங், ஃப்ளோட் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மார்ஜின் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டை சுற்றி சம் ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன யூஸ் பண்ண போறோம், மார்ஜின் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஒரு எலமெண்ட்டை சுற்றி சொல்லியிருக்க பாருங்க, மார்ஜின் ஆர் யூஸ்ட் டு கிரியேட் ஸ்பேஸ் அரௌண்ட் த எலமெண்ட்ஸ் அவுட் சைட் ஆஃப் த பார்டர். ஒரு எலமெண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட பார்டர் எங்க இருக்கோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த எலமெண்டோட பார்டருக்கு அவுட் சைட்ல சம் ஸ்பேஸ் செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன யூஸ் பண்ண போறோம், மார்ஜின் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எப்படிலாம் நீங்க ஒரு ஸ்பேஸ் செட் பண்ணலாம், ஒரு எலமெண்ட்டை சுற்றி ஸ்பேஸ் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மார்ஜின் டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா
ஸ்பேஸ் எங்க கிடைக்க போகுது உங்களுக்கு? எலமெண்ட்டுக்கு மேல. மார்ஜின் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணீங்கன்னா ஸ்பேஸ் எங்க கிடைக்க போகுது? எலமெண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. அது மாதிரி மார்ஜின் பாட்டம் அண்ட் மார்ஜின் லெஃப்ட். இதோட வேல்யூஸ் உங்களால எப்படிலாம் ஸ்பெசிஃபை பண்ண முடியும்? இந்த மார்ஜின் பாட்டம் கோலன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்க போறீங்களா? அது வந்து அதோட வேல்யூஸ் வந்து எப்படிலாம் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேல்யூ வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேவா? இன்னொன்னு லென்த் அப்படிங்கிற அதோட இந்த 1px 2px சொல்லி கொடுக்குறோம் பார்த்தீங்களா? ஸோ அதை மாதிரி கூட என்ன பண்ண முடியும்? ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இன்னொன்று பர்சன்டேஜஸ் கூட ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி கூட இருக்கு, ஒரு வேல்யூ கூட இருக்கு. என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னிரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ப்ரௌசரோட அந்த ஹரிசாண்டல் வித் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க ஆட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன அந்த வித் அந்த எலமெண்ட்டுக்கு என்ன வித் செட் பண்ணிருக்கீங்களோ அந்த வித்தை எடுத்துட்டு மிச்சம் அவைலபிள் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, நான் காமிக்கிறேன். மார்ஜின் டாட் ஹெச்டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு நான் ஒரு டிவ் எழுதுறேன். இந்த இடத்துல எல்லாத்தையும் இந்த பாடி டேக்கை ஃபர்ஸ்ட் நம்ம காமிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸ்டைல் போட்டு பாடிங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கே ஸ்டைல் எழுத போறோம் அப்படின்னா டேரக்டா பாடின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ அஸ் யூஷுவல் பார்டர் px சாலிட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு ஹைட் ஒன்று கொடுத்துக்கிறேன். இல்லை அப்படின்னா கண்டென்ட் இல்லாதனால எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. ஸோ ஹைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சம்திங் ஏதோ ஒன்று நான் ஒரு 800px சொல்லிக்கிறேன். வித் நீங்க கொடுக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கிறது? ஹரிசாண்டல் 100% வித் அதுவே எடுத்துக்கிறோம். பிகாஸ் இட்ஸ் அ பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படிங்கிறதுனால. ஓகே, போயிட்டு செக் பண்ண இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஹோல் போர்ஷனும் எனக்கு என்ன ஆயிடுச்சு? சுற்றி கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா இதுக்கு ஒரு வித் செட் பண்ண போறேன். அது என்ன பண்ணிருக்கு? பை டிஃபால்ட்டா என்னோட ஸ்கிரீன் வித் எடுத்துக்கிச்சு இல்லையா? பட் நான் இதை போயிட்டு என்ன பண்றேன்? வித் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 800px அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டா எனக்கு அது 800px மட்டும் எடுத்துக்கிச்சு. பட் இங்க என்ன இருக்கு? நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, இப்போ இதில் தான் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா மார்ஜின் செட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பண்றேன் அப்படின்னா மார்ஜின் ஆட்டோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த மார்ஜின் ஆட்டோ அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த எலமெண்டோட வித் என்ன? ஆக்சுவலி 800px. ரிமைனிங் கொஞ்சம் ஸ்பேஸ் நம்மளுக்கு சும்மா இருக்கு பார்த்தீங்களா? அந்த அந்த வித் போக ரிமைனிங் கொஞ்சம் ஸ்பேஸ் சும்மா இருக்கு பார்த்தீங்களா? அது ரெண்டா டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணிட்டு இந்த எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல என்ன பண்ணிடும்? அது ஷேர் பண்ணிடும். அப்போ ஹரிசாண்டல் ஸ்பேஸ்ல ஹரிசாண்டல் அவைலபிள் ஸ்பேஸ்ல உங்களோட எலமெண்ட் என்ன வித் எடுத்துருக்கோ அந்த வித் எடுத்துட்டு போக ரிமைனிங் ஒரு வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? அந்த வேல்யூவை ஈக்குவலண்டா லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் என்ன பண்ணிட போகுது? உங்களுக்கு ஷேர் பண்ணிட போகுது. அப்போ நம்ம மார்ஜின் ஆட்டோன்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல, அப்போ இந்த டிவ் எங்க வந்துடும்? நம்மளுக்கு இப்போ சென்டர்ல வந்துடும். பாத்தீங்கன்னா ஈக்குவலண்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு என்ன இருக்கும்? ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ போயிட்டு நான் பேஜ் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆயிடுச்சு? ஈக்குவலண்டா ஸ்பிட் பண்ணி கொடுத்துருச்சு. நிறைய வெப்சைட் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல நான் 800 அப்படின்னு சொல்லி பதிலாக 1200 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வெப்சைட் பார்த்துருப்பீங்க. இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், நடுவில் மட்டும்தான் அந்த வெப்சைட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பாடியில போயிட்டு அந்த மார்ஜின் ஆட்டோ கொடுத்த ரீசன் தான். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒன் புரியுதா? ஆட்டோன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா லென்த் யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்குள்ள ஒரு டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. mrgn அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டாட் mrgn அப்படின்னு சொல்லி கொடுத்து மறுபடியும் அந்த எலமெண்டோட பார்டர் அந்த ஸ்கோப் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்டர் 1px சாலிட் எல்லோ கிரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு சரி இப்போ இது அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த எலமெண்டோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிற மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ போயிட்டு நான் பார்த்தேன் அப்படின்னா நான் அந்த பாடி டேக்ல கொடுத்தேன் அப்படிங்கிறனால அது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த அவைலபிள் என்டையர் ஹரிசாண்டல் வித் என்ன பண்ணிச்சு? அதுவே எடுத்துக்கிச்சு. ஓகே, எனக்கு இவ்வளவு பெரிய வித் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நீங்க வித் என்ன பண்ணிக்க முடியும்? ஸோ சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு 500px அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ தட் டாப் லெஃப்ட்ல இருந்து உங்களோட எலமெண்டோட ஃப்ளோட் எப்பவுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா டாப் லெஃப்ட்ல இருந்து தான் ஸ்டார்டே ஆகும். பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டும் இப்போ எப்படி இருக்கு? ஒட்டிட்டு இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு டாப்ல மட்டும் ஸ்பேஸ் போதும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நீங்க என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம்? மார்ஜின் மட்டும் கொடுத்துட்டு ஒரு 20px அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஸ்பேஸ் எங்க மட்டும் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா டாப்ல இருந்து மட்டும் ஒரு 20px கிடைச்சிருக்கு. இல்ல எனக்கு லெஃப்ட்லயும் ரொம்ப ஒட்டிட்டு இருக்குமா இருக்கு, அங்க இருந்து ஒரு 10px கிடைச்சா கூட எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்?
மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 10px சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக என்ன ஆயிருக்கும் எனக்கு மூவ் ஆயிருக்கும். ஓகே, இப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்க மார்ஜின் டாப், மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக யூ கேன் யூஸ் ஒன்லி ஒன் ப்ராப்பர்ட்டி, ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஜஸ்ட் என்ன மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, மார்ஜின் அப்படிங்கிற மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? as usual ஃபர்ஸ்ட் வேல்யூ எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? டாப். செகண்ட் வேல்யூ ரைட், அடுத்து பாட்டம், அடுத்து லெஃப்ட். ஸோ போய் பார்த்தோம் அப்படின்னா நான் 20px அப்புறம் ஒரு 30px, ஜஸ்ட் நான் 20px மட்டும் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடும்? ஆல் ஃபோர் சைட்ஸும் சேம் வேல்யூ தான். ஸோ 20px ஸ்பேஸ் தான் என்ன ஆயிருந்துச்சுன்னா ஆல் ஃபோர் சைட்ஸ் எனக்கு என்ன ஆயிருக்கும்? செட் ஆயிருக்கும். இதே நான் ரெண்டு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 20px ஒரு 30px சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ டாப் அண்ட் பாட்டம் 20, லெஃப்ட் அண்ட் ரைட் என்ன 30px. ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது மட்டும் உங்களுக்கு தெரியும். ஓகே, சப்போஸ் மூணு வேல்யூ கொடுத்தோம்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. 40px அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னா டாப் 20, பாட்டம் 40, லெஃப்ட் அண்ட் ரைட் 30. மூணு வேல்யூ கொடுத்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்? டாப் பாட்டம் வந்து 1 and 3 எடுத்துக்கிறோம், நடுவில் இருக்கிறத லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு என்ன பண்ணிடுறது? ஷேர் பண்ணிடும். ஸோ நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அப்படியே தான் இருக்கு. ஏன்னா பாட்டம் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் 40px சொல்லிட்டு அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. சப்போஸ் இதோட எலமெண்டோட ஸ்கோப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் மாடல் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும்? அதுக்கு மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்துக்கலாம். பாருங்க, டாப் என்ன செட் ஆயிருக்கு? 20, பாட்டம் என்ன 40, ரெண்டு சைட்ல என்ன செட் ஆயிருச்சு? 30. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எலமெண்டோட வித் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம்? ஆக்சுவலி 500px கொடுத்துருக்கோம். பட் இந்த எலமெண்டோட ஒரிஜினல் வித் 500px தானான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த எலமெண்டோட வித் வந்து 500pxன்னு சொல்லிட்டு. பட் பாருங்க, எலமெண்டோட வித் மட்டும் என்ன 500px, அந்த கண்டென்ட் ஏரியா மட்டும் என்ன 500. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு px பார்டர் ஆட் ஆகும், கரெக்டா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 30px என்ன செட் ஆயிருக்கு? மார்ஜின் செட் ஆயிருக்கு. அப்ப அந்த எலமெண்டோட வித் என்ன அப்படின்னு சொல்லி, விச் மீன்ஸ் இந்த எலமெண்டோட ஒரிஜினல் வெயிட் ரேட் என்ன, அதோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 500 + 1, 501, அதுக்கப்புறம் என்ன ஒரு 30, இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுதான் என்ன எலமெண்டோட வித். இந்த பக்கம் கூட கொஞ்சம் இருக்கு பாருங்க. ஓகே, இந்த பக்கம் ஒரு 30 இருக்கு, இந்த பக்கம் ஒரு 30 இருக்கு, 60, 61, 62, 500. இப்போ 562 தான் இதோட வித் ஆக்சுவலி. புரியுதா? பாருங்க, புரியுதா? ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு எலமெண்ட்டை சுற்றி சம் ஸ்பேஸ் வேணா என்ன கொடுத்துக்கலாம், மார்ஜின் கொடுக்கலாம். இது என்னது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, நான் அந்த மார்ஜின் அப்படிங்கிற போயிட்டு நான் ஒரு 10px அப்படின்னு சொல்லி, சாரி 10% அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஒரு எழுத்து இந்த இடத்துல எடுத்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா, as per the browser-ஓட கால்குலேஷன் பேஸ் பண்ணிட்டு உங்களோட ஸ்க்ரீன் நீங்க என்ன வித்து கொடுத்துருக்கீங்களோ அந்த வித்துல வந்து ஒரு 10% ஆட்டோமேட்டிக்காக அதுவும் என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். ஸோ நம்ம ரியல் டைம்ல இப்போ மொபைல்லாம் யூஸ் பண்றோம், ரெஸ்பான்சிவா எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பிக்சல்ல வந்து சூசைட் பண்றது ரொம்ப கம்மி தான். ஏன்னா பிக்சல்ல நீங்க சூசைட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா டிவைஸ்லையுமே அதே பிக்சல் தான் அது என்ன பண்ணிட்டு வரும், எடுத்துட்டு வரும். இதே நீங்க பர்சன்டேஜ்ல கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னோட மொபைல் ஓப்பன் பண்ணா என்னோட மொபைல் என்னோட ஸ்கிரீன் சைஸோ அதோட பர்சன்டேஜ் எடுத்துக்கணும். நான் என்னோட லேப்டாப்ல ஓப்பன் பண்ணா என்னோட லேப்டாப்போட ஸ்கிரீன் சைஸ் என்னவோ அதோட பர்சன்டேஜ் என்னவோ அது எடுத்துக்கிட்டு. ஸோ ரெஸ்பான்சிவா இருக்கும் எப்பவுமே. ஓகே, இப்போ ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட்லாம் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ அதோட வேல்யூஸ் எப்பவுமே எதில் தான் சூசைட் பண்ணுவோம், பர்சன்டேஜ் தான் சூசைட் பண்ணுவோம். புரியுதுல எதுக்காக பர்சன்டேஜ் சூசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீனோட பர்சன்டேஜ் வந்து எடுத்துக்கிறது. ஓகே, இன்னொன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்ஹெரிட். இன்ஹெரிட்னா என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இதோட பேரண்ட் எலமெண்ட்ல என்ன மார்ஜின் நீங்க செட் பண்ணிருக்கீங்களோ அதே மார்ஜின் இதுவும் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி பாடிக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டுனா ஒரு மார்ஜின் செட் பண்ணியிருக்கோம். என்ன செட் பண்ணியிருக்கோம், ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு இதுலயே நான் என்ன பண்ணிக்கிற போறேன்னா ஆட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு போதா நான் இன்ஹெரிட் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டிவோட பேரண்ட் யாரு, பாடி டேக். அப்போ இந்த பாடி டேக் என்ன மார்ஜின் செட் பண்ணியிருக்கோமோ அதே மார்ஜின் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கணும், இதுவும் எடுத்துக்கணும். அப்போ என்ன எடுத்துக்கிட்டுன்னா இப்போ இந்த டிவ் நடுவுர் பேர். ஏன்னா இந்த டிவோட பேரண்ட்டுக்கு மார்ஜின் என்ன செட் பண்ணியிருக்கோம், ஆட்டோ. அப்போ அதே ஆட்டோ தான் இதுவும் எடுத்துக்கணும். பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ண போறோம்னா என்ன ஆயிடுச்சு, சென்டர் பேஜ். புரியுதா? நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, ஒரு சில எலமெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், ஒரு எலமெண்ட் வந்து இங்க கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் ஆயிருக்கும்.
அதுக்குள்ள இன்னொரு எலமெண்ட் இருக்கும், அதுவும் அதே தூரம் கழிச்சு இவ்வளவு தூரம் தள்ளி ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கும். அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் என்ன ஆட்டோ தான். இதுக்கு முன்னாடி இருக்கிற பேரண்ட் என்ன எலமெண்ட் என்ன மார்ஜின் எடுத்துக்கிச்சோ அதே இதுவும் எடுத்துக்கணும், இது கீழே எடுத்துக்கணும். அப்படி இன்ஹெரிட்னால என்ன அக்யூரிங் த பேரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்டு த சைல்டு. பேரண்ட்ல என்ன இருக்கோ அது சைல்டுக்கு இன்ஹெரிட் பண்றது தான் என்ன இன்ஹெரிட் அப்படிங்கிறது. புரியுதா? ஓகே. ஸோ லைக் எப்படி நம்ம மார்ஜின் யூஸ் பண்றோமோ அது மாதிரியே மார்ஜின் அப்படிங்கிற என்ன பண்ணிச்சு ஆக்சுவலி மார்ஜின் ஸ்டைல் என்ன பண்ணுச்சு? மார்ஜின் என்ன பண்ணுச்சு? சைஸா ஸ்பேஸ் அரவுண்ட் எலமெண்ட்டை சுத்தி ஸ்பேஸ் எடுத்து கொடுத்து என்னங்க எவ்வளவு நேரம் கதை கேட்டு சைஸ் அப்படி இப்படிங்கிறீங்க? அதானே ஒரு எலமெண்ட்டை சுத்தி சம் ஸ்பேஸ் வேணும்னா என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிட்டோம்? மார்ஜின். அதானே பார்த்தா அதுதானே பார்டர்லாம் போட்டு காமிச்சிருக்கேன் நானு. சைஸ் எங்க இன்க்ரீஸ் ஆச்சா? இல்ல, எப்படியே தான் இருக்கு கடைசி வரைக்கும். ஓகே ரைட். ஸோ இப்போ எலமெண்ட்டை சுற்றி ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு என்ன யூஸ் பண்றீங்க? மார்ஜின் யூஸ் பண்றீங்க. ஸோ இதான் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. நீங்க இப்படி ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டு இருக்க பதிலாக என்ன பண்ணிடலாம், ஒரே மார்ஜின் அப்படிங்கிற ஒரே ப்ராப்பர்ட்டிலே நீங்க முடிச்சிடலாம். 3 வழி கொடுத்தா என்ன வரும், ஒரு வழி கொடுத்தா என்ன வரும், 2 வழி கொடுத்தா என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறதுன்னா சொன்னதான் அந்த இடத்துல இருக்கும், ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேடிங். ஸோ மார்ஜின் அண்ட் பேடிங் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேடிங் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டுக்கு வெளியில கண்டென்ட் கிரியேட் பண்ணிச்சு பார்த்தீங்களா மார்ஜின், அது மாதிரி எலமெண்ட் உள்ள கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட்டுக்கு அவுட் சைட்ல சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா எது வழியா பண்ணிக்கிட்டு போறோம்? பேடிங் வழியா தான் பண்ணிக்கிட்டு போறோம். ஸோ மார்ஜின் அப்படிங்கிறது அரௌண்ட் த எலமெண்ட், பேடிங் அப்படிங்கிறது அரௌண்ட் த கண்டென்ட். ஓகே. அப்ப இதோட ஸ்பேஸ் வந்து எலமெண்ட்டுக்குள்ளதான் என்ன ஆகுது உங்களுக்கு கிரியேட் ஆகுது. இப்போ என்னோட எலமெண்ட் அப்படியே இருக்கட்டும், என்னோட எலமெண்டோட கண்டென்ட் சுற்றி எனக்கு கொஞ்சம் சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு அப்படின்னா என்ன யூஸ் பண்ண போறீங்க? பேடிங் யூஸ் பண்ண போறீங்க. என்னோட எலமெண்ட்டை சுற்றியே ஸ்பேஸ் வேணும்னு என்ன செய்ய முடியும்னா நான் என்னோட எலமெண்ட்டே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன யூஸ் பண்ண போறீங்க? மார்ஜின். ஸோ மார்ஜின் லெஃப்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எலமெண்ட்டே என்ன ஆயிட்டு வரும்? மூவ் ஆயிட்டு வரும். நீங்க பேடிங் லெஃப்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எலமெண்ட் அங்கேயே தான் இருக்கும், அதோட கண்டென்ட் வந்து லெஃப்ட்ல இருந்து என்ன ஆயிட்டு வரும்? சம் ஸ்பேஸ் எடுத்துட்டு வரும். ஓகேவா? ஸோ பாருங்க இடத்துல padding.html சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல். ஸோ நான் ஒரு பேராகிராஃப் வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. அதில் போயிட்டு content 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் இருக்கு. அதில் ஒரு கிளாஸ் எடுத்து போகிறோன்னு வச்சுக்கோங்க, PDA engine சொல்லி வச்சுக்கிறேன் பேடிங்கிறதுனால. ஸ்டைல் ஓகே. ஸோ .pda engine அப்படின்னு சொல்லிட்டு as usual இதோட பார்டர் செட் பண்ணி வச்சுக்கலாம். பார்டர் 1px ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் கொடுத்துருக்கோம். ஸோ பை டிஃபால்ட்டாக போய் பார்த்தோம் அப்படின்னா பேரா அப்படிங்கிறது பிளாக் லோட் எலமெண்ட்டா இன்லைன் எலமெண்ட்டா? பிளாக் லோட் எலமெண்ட் ரைட். ஸோ போய் பார்த்தோம் அப்படின்னா ஆச்சு எனக்கு ஒன்று கிடைச்சிச்சு. ஓகே. சப்போஸ் இதுக்கு ஒரு வித் செட் பண்ணா கூட நம்ம செட் பண்ணிக்கிடுவோம். ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 px அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஒரு ஹைட் வேணும்னா கூட ஹைட் செட் பண்ணிக்கணும், ஒரு 100 px சொல்லிட்டு. ஸோ இந்த 300 100க்கு ஈக்குவலண்டா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பட் பாருங்க என்னோட கண்டென்ட் 1 அப்படிங்கிறது டாப் ரைட்ல என்ன ஆயிடுச்சு எனக்கு செட் ஆயிருக்கு. ஸோ இதுல என்ன யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா பேடிங் யூஸ் பண்ண போறோம். ஸோ பேடிங்கோட வேல்யூஸ் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா லென்த், பர்சன்டேஜ் அண்ட் இனிரேட். ஓகே. ஸோ ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு இப்போ அதே தான் எனக்கு வந்து பேடிங் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்க போகுது? எதுவுமே கிடையாது. ஏன்னா பேடிங் என்ன கிடையாது, ஆட்டோங்கிறதுலாம் கிடையாது. அப்போ இந்த டெக்ஸ்ட் எப்படி நான் சென்டரா கொண்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை சென்டரா கொண்டு வரதுக்கு டெக்ஸ்ட் அலைன் சொல்லிட்டு தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ மார்ஜினுக்கு தான் என்ன உண்டு உங்களுக்கு ஆட்டோ உண்டு. இப்போ இந்த பேடிங்ல ஜஸ்ட் எனக்கு பேடிங் டாப்ல மட்டும் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொன்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம். பேடிங் டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 20 px சொல்லி கொடுத்துருவோம். இப்போ என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டுனா என்னோட கண்டென்ட்டை சுற்றி சுற்றி இல்லை, கண்டென்ட்டோட டாப்ல மட்டும் என்ன ஆக போகுது 20 px எனக்கு ஆட் ஆகுது. ஓகே. அது எனக்கு லெஃப்ட்ல இருந்து சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டென்ட்டுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து சம் ஸ்பேஸ் வேணும்னு நினைச்சோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒட்டிட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சோம்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? பேடிங் லெஃப்ட் 10 px அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேடிங் ரைட், பேடிங் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும், உங்களால வேல்யூஸ் எடுத்து கொடுக்க முடியும். பட் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸாக கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கிற முடியும்? ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் பேடிங் அப்படின்னு மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. as usual ஃபர்ஸ்ட் வேல்யூ ரைட், பாட்டம் அண்ட் லெஃப்ட். ஓகே.
ஸோ 4 வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டாப். ஸோ 20px 10px 2 வேல்யூஸ் மட்டும் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? டாப் அண்ட் பாட்டம் 20, ரைட் அண்ட் லெஃப்ட் 10. ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இப்படி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் மாடல் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் எம்ட்டு கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டாப் அண்ட் பாட்டம் என்ன கிடைச்சிருச்சு 20, லெஃப்ட் அண்ட் ரைட் என்ன 10. சரிதா? இப்போ இது வித் பாருங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த எலமெண்டோட வித் வந்து ஜஸ்ட் 300px தான் நினைச்சிட்டு இருக்கோம். 300px மட்டும் கிடையாது. 300px வித் இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, 20, 320, பார்டர் என்ன இருக்கு 1, 2 பார்டர் இருக்கு. அப்ப என்ன 322 தான் இந்த எலமெண்டோட வித் ஆக்சுவலி. ஏன்னா நீங்க பேடிங்கிறது எலமெண்ட்டுக்குள்ள தானே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகுது. ஓகே, ஸோ புரியுதா எப்படி பேடிங் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு? இப்போ மார்ஜின் பேடிங் டிஃபரன்ஸ் தெரியும். டிஃபரன்ஸ் புரியுதா? ஓகே, ஸோ இதேமாதிரி தான் நீங்கள் 4 வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா எப்படி செட் ஆகும், 3 வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா எப்படி செட் ஆயிருக்கும், 2 வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா எப்படி செட் ஆயிருக்கும், 1 வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி செட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இன்னும் சிஎஸோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் இருக்கு. அது போக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா சிஎஸோட ஃபாண்ட்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்பிளே, ஒரு பிளாக் லோல் எலமெண்ட் எப்படி இன்லைன் எலமெண்டா மாத்துறது, இன்லைன் எலமெண்ட் எப்படி பிளாக் லோல் எலமெண்டா மாத்துறது, அதுக்கப்புறம் ஃப்ளோட்னா என்ன அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்ப்போம். ஸோ நாளையோட நம்ம சிஎஸ்எஸ் கிளாஸ் முடிச்சிடும். இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பேன். அந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க எக்ஸசைஸ் என்னன்னா ஒரு பேஜே நீங்க கிரியேட் பண்ணணும் ப்ராப்பரா. இந்த பக்கம் லோகோ இருக்கணும், இந்த பக்கம் வெல்கம் லாகின் இருக்கணும், மெனு இருக்கணும், இந்த பக்கம் ஒரு கேட்டகரி மெனு இருக்கணும், இந்த பக்கம் கொஞ்சம் சின்ன சின்ன பிளாக்ஸா இருக்கணும், கீழே ஒரு ஃபுட்டோ இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்க டிசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ளோட் எல்லாமே தேவைப்படும். செகண்ட் ஹலோ சரிடா, இந்த கிளாஸ் முடிச்சிருவாங்க, முடிச்சுட்டு ஓகேவா? புரியுதா? சரி. ஸோ நாளை கழிச்சு இருந்து நம்மளோட டைப் ஸ்கிரிப்ட் செஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ வெனஸ்டேல இருந்து கிளாஸ் டைமிங் ஸ்டார்ட்ஸ் அட் 9:30 ஷார்ப்பா. 9:30 மேக்ஸிமம் 9:35 என்ன ஆயிடும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதுக்குள்ள பிளான் பண்ணிடுங்க. இல்லைன்னா எப்பவுமே முதல் ½ hour மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். ஓகேவா? ஸோ வெனஸ்டேல இருந்து டைப் ஸ்கிரிப்ட்ல இருந்து அந்த டைமிங். ஓகேவா? சரி, தேங்க்யூ.